ஸோ 2012லேருந்து 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து பாஞ்சாலி சபதம் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான், அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யாருன்னா வீமன் ஆகும். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான், அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யாருன்னா வீமன் ஆகும். ஸோ அதுக்கடுத்துதான் சினமான தீயெறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னா தருமன் ஆகும். சினமான தீயெறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். ஸோ இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னா தருமன் ஆகும். ஸோ அதுக்கடுத்ததான் பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யாருன்னா துரியோதனன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யாருன்னா துரியோதனன். ஸோ அதுக்கடுத்ததான் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுனா பாஞ்சாலி சபதமாகும். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுனா பாஞ்சாலி சபதம். ஸோ அதுக்கடுத்ததான் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னா அர்ஜுனனுடையது. நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னா அர்ஜுனனுடையது. ஸோ அதுக்கடுத்ததான் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் எதுனா பாஞ்சாலி சபதமாகும். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் எதுனா பாஞ்சாலி சபதம். ஸோ அதுக்கடுத்து பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களது எண்ணிக்கை பார்த்தோம்னா 412 ஆகும். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களது எண்ணிக்கை 412. ஸோ அதுக்கடுத்து தான் பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்ததுன்னா சிந்துப்பாவகையை சார்ந்தது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்ததுன்னா சிந்துப்பாவகையை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து தான் கொம்பினை ஒத்த மடப்பிடி யாருன்னா பாஞ்சாலி ஆகும். கொம்பினை ஒத்த மடப்பிடி யாருன்னா பாஞ்சாலி. ஸோ அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகும். கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும் எனும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் யாருன்னா பாஞ்சாலி ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் துரியோதனின் தந்தை யாருன்னா திருதராட்டினன். துரியோதனின் தந்தை யாருன்னா திருதராட்டினன். ஸோ அதுக்கடுத்து தான் மடப்பிடி யாருன்னா பாஞ்சாலி ஆகும். மடப்பிடி என்பவர் யாருன்னா பாஞ்சாலி. ஸோ அதுக்கடுத்து தான் பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர் காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கானா காடு என்று பொருள்படும். ஸோ இந்த குளிர் காவுஞ்ச் இதில் வரக்கூடிய கா என்பதற்கான பொருள் பார்த்தோம்னா காடு என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்து தான் நீலமுடி தரித்த பழமலை சேரு நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரம்பும் நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பாஞ்சாலி சபதமாகும். நீலமுடி தரித்த பழமலை சேர் நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரம்பும் நாடு. ஸோ இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பாஞ்சாலி சபதமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுனா பாஞ்சாலி சபதம். ஸோ அதுக்கடுத்து தான் பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பாஞ்சாலி சபதமாகும். பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் ஒளிரும் நாடு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பாஞ்சாலி சபதம். ஸோ அதுக்கடுத்து தான் பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யாருன்னா விதிரன் ஆகும். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யாருன்னா விதிரன். ஸோ அதுக்கடுத்து தான் கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்கு உரிய உட்பிரிவுகளை தேர்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகள் பார்த்தோம்னா 5 சருக்கங்கள் கொண்டது, 412 பாடல்கள் கொண்டுள்ளது. பாஞ்சாலி சபதத்தின் உட்பிரிவுகள் 5 சருக்கங்கள், 412 பாடல்களை கொண்டது. ஸோ அதுக்கடுத்து தான் பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பா வடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் விருத்தப்பாவும் சிந்துப்பாவினால் ஆனது. ஸோ பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பா வடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளதுன்னா விருத்தமும் சிந்துவும் ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகள் பாடல்கள் எண்ணிக்கையில் பின்வருவனவற்றில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாஞ்சாலி சபதத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாகங்கள், 5 சருக்கங்கள், 412 பாக்களை கொண்டுள்ளது. பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகள் பாடல்கள் எண்ணிக்கையில் பின்வருவனவற்றில் எது சரியானதுன்னா பாஞ்சாலி சபதத்தில் 2 பாகங்கள் கொண்டுள்ளது, 5 சருக்கங்களை கொண்டது, 412 பாக்களால் ஆனது. ஸோ அதுக்கடுத்து தான் கொம்பினை ஒத்த மடப்பிடி யாருன்னா திரௌபதி அல்லது பாஞ்சாலின்னு சொல்லி கொடுப்பாங்க. கொம்பினை ஒத்த மடப்பிடி யாருன்னா திரௌபதி.
ஸோ அவ்வளோதான். பாஞ்சாலி சபதத்திலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக அழகிய சொக்கநாதர் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யாருன்னா அழகிய சொக்கநாத பிள்ளை. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யாருன்னா அழகிய சொக்கநாத பிள்ளை. ஸோ அதுக்கடுத்து தான் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றா தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றா தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். ஸோ அதுக்கடுத்ததான் மரமும் பழைய குடையும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். ஸோ அதுக்கடுத்ததான் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுனா தச்சநல்லூர் ஆகும். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுனா தச்சநல்லூர். ஸோ அதுக்கடுத்ததாக காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கானை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கானை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். ஸோ அவ்வளோதான். அழகிய சொக்கநாதரிலிருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்ததாக குயில் பாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குயில் பாட்டாகும். ஸோ நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குயில் பாட்டாகும். ஸோ அதுக்கடுத்ததாக பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குயில் பாட்டில் வரக்கூடிய பாடல் எதுன்னு பார்த்தோம்னா பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடாம். ஸோ இந்த வரிகள் மட்டும்தான் குயில் பாட்டில் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதுக்கடுத்ததான் பிறகு விழித்திருந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டைய சுவடி எழுதுகோள். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை எதுன்னு பார்த்தோம்னா குயில் பாட்டாகும். பிறகு விழித்திருந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டைய சுவடி எழுதுகோள். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எதுனா குயில் பாட்டாகும். ஸோ அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.